அன்று ராத்திரியில் குளிர் காஞ்சு கொண்டிருந்த மேய்ப்பர்கள் திடீர்னு அண்ணாந்து பார்க்கிறார்கள். ஒரு தேவதூதர் மாத்திரமில்லை, வானம் திறக்கப்படும் பொழுது திரள் திரளாக கணக்கில்லாத தேவதூதர்களின் சேனை அவளுக்கு அழகாக இந்த அறிவிப்பை தந்தார்கள். என்ன அறிவிப்பு தந்தார்கள்? 3 காரியங்கள் சொன்னார்கள். அவள் சொன்ன காரியங்கள் நாம் பார்ப்போம் என்றால், முதலாவது 10வது 11வது வசனத்தில் இரட்சிக்கும் இரட்சகரை குறித்து அவர்கள் பேசுகின்றார். இந்த பூமியை, பாவத்தில் இருக்கின்ற மனித குலத்தை இரட்சிக்கும்படியாக ஒரு இரட்சகர் பிறந்திருக்கின்றார் என்ற அறிவிப்பை தருகின்றார்கள். 2வது அவர்கள் சொல்லக்கூடியது 11வது வசனத்தில், அவர் கிறிஸ்து, கர்த்தராகிய கிறிஸ்து என்பவர். இது ஆங்கிலத்தில் இந்த கிறிஸ்து என்றதுக்கு கிறிஸ்தாஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகின்றது. இந்த கிறிஸ்தாஸ் என்ற வார்த்தைகளுக்கு 3 அர்த்தங்கள் அடங்கியுள்ளது. அபிஷேகம் பண்ணப்பட்டவர், மேசியா என்ற வார்த்தைகள். இதன் மூலமாக அவர்தான் அந்த தீர்க்கதரிசி, அவர்தான் ஆசாரியர், அவர்தான் ராஜா என்று 3 அர்த்தம் அடங்கியுள்ள வார்த்தை தான் கிறிஸ்தாஸ் என்ற வார்த்தை. அப்படின்னா அந்த தேவதூதர் என்று சொன்னார்னா, இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு புதிய ராஜ்யத்தையும் புதிய ராஜாவும் உங்களுக்கு நான் அறிவிக்கின்றேன். இந்த ராஜ்யத்திற்கு முடிவில்லாத ஒரு ராஜ்யம், இந்த ராஜா என்றென்றும் ஆளுகை செய்கின்ற ராஜா இந்த பூமியில பிறந்திருக்கின்றார் என்ற நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கின்றேன். 3வது அவர்கள் கொடுத்த அந்த அறிவிப்பு, தேவனுடைய மகிமையும் தேவனுடைய சமாதானத்தையும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள். தேவனுடைய மகிமை இந்த பூமியில வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு தேவனுடைய சமாதானம் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மனித குலத்திற்கு சமாதானம் உண்டாகும்படியாக, தேவனுக்கும் மனிதனுக்கும் இருந்த பிளவை மீண்டும் சரி செய்யும்படியாக தேவகுமாரன் இந்த பூமியில பிறந்திருக்கின்றார் என்ற அற்புதமான அந்த செய்தியை அறிவிக்கின்றார்கள்.